ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி நம்மளோட சிங்கர் ஹெவி டியூட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மெஷினு. இந்த மெஷினில் வந்து நார்மல் மெஷினில் நம்ம பண்ணுற எல்லாமே பண்ணலாம், அதை விட நிறைய அட்வான்ஸ்டு இருக்குது இதில். ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு லென்த்து வித்து அந்த இதெல்லாம் காமிக்கிறேன். எனக்கு பாபினுக்கு வந்து நான் இங்கேருந்து தான் நூல் வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நூல் இருக்கும். இதை வந்து லாக்கரு, இந்த லாக் வந்து நல்லா டைட்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு த்ரெட் வந்து வெளியில் வராத இருக்கும். இது ஒரு 6 ப்ராசஸில் த்ரெட் வந்து இது வழியாக வெளியில் போயிட்டு கரெக்டாக அடியில் வழியாக உள்ளே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த டவுனில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஃபுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அதாவது பட்டனு அதுக்கப்புறம் காஜாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதுலேயே ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், கீழே பின்னாடி இருக்கு இல்லையா புஷ் பட்டன் ஒன்று இருக்கும் பாருங்கள் கீழே. இந்த புஷ் பட்டன் வந்து காஜா கட்டுறதுக்கும் பட்டன் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டனை கீழே எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீடில் வந்து த்ரெட்டு கோக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் வந்து நான் போடுறேன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஃபுட், அதாவது நம்ம டாப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, மேலேருந்து கீழே ஒரு 4-5 தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது டாப் ஸ்டிச் போடுவோம்ல. ஸோ இதை வந்து நான் கீழே அமுத்தி விட்டுட்டு கீழே ஃபுட்டை மிதிச்சேன் அப்படின்னா டாப் ஸ்டிச் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் டென்ஷனை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, 1லேருந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து 5 வரைக்கும் இருக்கும். நார்மலாக இதில் வந்து நம்ம 4ல் தான் வச்சுருப்போம் த்ரெட் டென்ஷனு. தென் நீடிலோட சென்டர் பாயிண்ட்னா வந்து அந்த டாட்டு சென்டரில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதை அப்படியே ரோல் பண்ணணும். ரைட் சைடுனா ரைட் சைடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடு. ஸோ 3 பாயிண்ட் இருக்கும், சென்டராக லெஃப்டாக ரைட்டாக. அதை நம்ம ஃபுட் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ லெஃப்ட் ஃபுட் யூஸ் பண்ணுறோமா, ரைட் ஃபுட் யூஸ் பண்ணுறோமா, சென்டர் யூஸ் பண்ணுறோமா, இந்த பர்பஸ் எங்கே நான் இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஜிப்பர் ஃபுட் அட்டாச் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். தென் வித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிச்சோட இந்த வித்து வந்து ஜென்ரலாக நம்ம நார்மல் ஸ்டிச் போடும்போது 0ல் தான் இருக்கணும். லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0லேருந்து 1, 2, 3, 4. இதில் வந்து மெயினாக இந்த வித்து வந்து எங்கே நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே இதில் பிளாக்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜென்ரல், ப்ளூவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் நம்ம அட்வான்ஸ்டு ஸ்டிச் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அந்த இந்த ப்ளூ பாயிண்ட் S1ன்ற பாயிண்டில் வச்சுட்டு இங்கே வித்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து ஒரு லேயர்ஸ் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் சிங்கர் ஹெவி டியூட்டி. தேங்க்யூ.